அரிசி என்பதற்கும் சர்க்கரை வியாதிக்கும் தொடர்பே கிடையாது. அரிசியை தீட்டு தின்னதுனாலதான் இவ்வளவு விஷயம். எங்கள் வீட்டில் நாங்கள் தீட்டிய அரிசியை உண்கிறோம்ங்கிறவங்க யாரு இருந்தீங்கன்னா கை தூக்குங்க. தீட்டின அரிசியை தான் எங்க வீட்டுல நாங்க சாப்பிட்றோம். நண்பர்களே, எவ்வளவு கைகள் தூக்கப்படுதுன்னு பாருங்க. இந்த கை தூக்குன வீட்டுக்கு எல்லாம் நோய் வரும். தீட்டாத பாரம்பரிய அரிசியை நீங்கள் உண்பீர்களே ஆனால் உங்கள் வீட்டிற்கு மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய வளர்சிதை மாற்றத்தின் கொடையான நோய் வந்து தீரும். ஆனால் அந்த நோய் வந்து விருந்தாடி போல் சென்று விடும். தீட்டிய அரிசி சாப்பிடுவர்கள் வீட்டிற்கும் அந்த நோய் வரும், வீட்டுக்காரர் போல் தங்கிவிடும். வியாதி என்பது நேற்று நாம் என்ன உண்டோமோ, நேற்று நாம் என்ன சிந்தித்தோமோ எது என்பதுதான் நமக்கு ஒரு புரிதல் வேணும். எந்த அரிசியை சாப்பிடுறீங்க, எப்படி அரிசியை சாப்பிடுறீங்க, நீங்க என்ன வேணா சாப்பிடுங்க. இன்னொரு புள்ளிவிவரம் பாத்தீங்கன்னா, அரிசி நமது தேசத்தின் உற்பத்தி பாத்தீங்கன்னா 100 மில்லியன் டன்னுக்கு மேல. கற்பனை பண்ணிக்கங்க, 100 மில்லியன் டன்னுக்கு மேல அரிசி உற்பத்தி. நீங்கள் அரிசி என்பது உங்களுக்கு எது பிடித்திருக்கோ, நீங்கள்